ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தி, தோசை, பரோட்டா கூடலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி வெள்ளை குருமா தாங்க செய்ய போகிறோம். இது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், 1 கப்பு தேங்காவை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். இது கூடவே 10 முந்திரியை சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாயை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பேனை வச்சுக்கோங்க. 1 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க, அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து கொடுங்க. வெங்காயம்லாம் நல்லா வதங்கணுங்க. இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து கொடுங்க. மூணு பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கோங்க. அதுவும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ காயெல்லாம் சேர்த்துக்கலாங்க. 1 கப்பு ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்துருக்கேங்க, அதுவும் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு கேரட் சேர்த்துக்கலாம். 1 கப்பு பீன்ஸு சேர்த்துக்கலாங்க. இப்போ காலிஃப்ளவர் 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேங்க, அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து கொடுங்க. இப்போ 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு தடவை கலந்து கொடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க. காயெல்லாம் வேகணும் இல்லையா? 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஒரு தேங்காய் விழுத அரைச்சோம் இல்லையா, அதெல்லாம் இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி அதிலேயே சேர்த்துக்கோங்க. இது செய்கிறது கூட ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. ஒரு தடவை கலந்து கொடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க. பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தா கம கமன்னு வாசனையோட வெள்ளை குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த நேரத்தில் 1 கைப்பிடி கொத்தமல்லி இலைகளை அப்படி தூவி விடுங்க. இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. சப்பாத்தி, தோசை, பரோட்டா இது கூடலாம் ஊற்றி சாப்பிட்டா சான்ஸே இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.